எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு மேரேஜ் ஒன்று போனேங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி. அங்கே 3 கேட்டகரியில் ஆளுகளை சந்தித்தேன். 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான். க்ளோஸ்னா ஒரு ஆள் ரொம்ப க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவிங்க வந்து அதாவது எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதிகமாக போக மாட்டாங்க. எனக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போய் பழக்கி விட்டவிங்க அவிங்க தான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இவங்க தான் இவங்களுக்கு இவங்க வந்து நம்மளுக்கு இந்த உறவாகுது, இவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்க தான். ஏன்னா அம்மா வீட்டு சர்க்குலேஷன் வச்சுக்கோங்களேன், அவங்க ரிலேஷன் அப்படி க்ளோஸாக இருந்தவங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட யாரு கூடமே அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம். அதுக்கு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தோணல. எங்கிட்ட மட்டும் இல்லை, மற்றவங்க எங்கள் சர்க்குலேஷன் இருக்கிறவங்க கூட யாரு கூடயுமே அட்டாச்மெண்ட்டு கிடையாது. ஸோ நானும் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ தான் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நானும் 2-3 டைம் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டேன். அவங்க வந்து ஆமாம் தலையாட்டுறதோடு சரி, ரெஸ்பான்ஸ் கொடுத்து இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறது கூட சொல்கிறதில்ல. எனக்கே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. நம்மளை இவ்வளோ தூரம் எல்லாமே பழக்கி விட்டவங்க அவங்க தான், அதனால் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு தோணுது. அதனால் நான் இழுத்து பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. நேற்று மாமாட்ட டோஸு நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்ககிட்ட கேட்டு தான் இருக்கேன். நேற்று நான் பார்த்தேன், ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களா, ஏன் அப்படி வழி போய் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ விடுறக்கு தோணல, அது பேசலாம் போல் தோணுச்சு. பாவம் எனக்கு சம்திங் ஏன்னு தெரியல, இதோட நான் விட்டுறலான்னு நினச்சிட்டு தான் நேற்றே கேட்டேன். சரி கேட்டு பார்க்கலாம், ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே மறுபடியும் பேசலாம் இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா, இல்லைன்னா நாமளும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நேற்று கேட்டேன். பேசலை. சரி நீ விட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, இந்த மேட்ரை பேச வேண்டாம் அப்படின்ட்டு. உண்மை அதுதானுங்க. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. என்னடா நாம் ரொம்ப வழி போகிறோமோ அப்படின்ட்டு. வழி போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபீலிங் எல்லாம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க க்ளோஸாக தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தவங்க. அதனால் அந்த நன்றியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. சரி அவங்க வந்து என்னை பற்றி என்ன மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தப்பாக்கு இது மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்களே ஏதோ ப்ராப்ளத்தினால அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் இருந்தது கரெக்டாக தான் இருக்குது இது வரையிலும். யார் என்ன நினச்சாலும் சரி அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இன்னொரு கேட்டகரி பீப்புளுங்க. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, அவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டு ரிலேஷன் வச்சுக்கோங்களேன். அம்மாயி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அம்மா ஒரே பொண்ணு அப்படிங்கிறனால அம்மா வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது ரொம்ப க்ளோஸாக நான் சின்ன பொண்ணாக இருக்கையில் அவங்க வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தது அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மந்த் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். நான் சிறுசில் பார்த்தது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா வெயிட் போட்டாங்க. எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனால் கொஞ்சம் அடையாளம் தெரியாது. எனக்கு ஏதோ அந்த அண்ணா வந்து எனக்கு அடையாளம் தெரிஞ்சது, அந்த அக்கா வந்து எனக்கு அடையாளம் தெரியல. ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எப்பவுமே பார்த்த மாதிரி இருந்தாலும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு போய் கொஸ்டின் கேட்டு யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுவேன். அது என்னமோ அது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். சரி அப்புறம் வந்து அந்த அண்ணாவை பார்த்தேன். அண்ணா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அக்கா வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. சரி அவங்க தானா, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் நேரம் பேசினேன். நீங்களாம் பெரிய ஆளாயிட்டீங்க, பேசுவீங்களா அப்படி இப்படின்னாங்க. இல்லை எனக்கு அடையாளம் தெரியல, உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சதில்ல, நீங்கள் பேசியிருக்கிறாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு 1/2 hour அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு தான் வந்தாங்க. 2 நிமிஷத்துலையெல்லாம் வரல. சரி இந்த மாதிரி நினச்சிட்டாங்களே, நம்ம அப்படி தோணல, நான் அப்படி நினச்சிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம், எவ்வளோ நேரம் 1/2 hourக்கு மேலேயே அவங்ககிட்ட பேசிவிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே பையன் என்ன பண்ணுறா அப்படி இப்படின்னு எல்லாமே பேசிகிட்டு இருந்தேன். பொண்ணு என்ன பண்ணுறா அப்படி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் இது ஒரு 2 days முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போனதில்ல, அந்த ஃபங்க்ஷனில் அவங்கள பார்த்தேன். அப்போ இருந்ததை விட இப்போ வெயிட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நான் சாப்பிட்டு கை கழுவிட்டு வரையில் ஆப்போசிட்டில் வந்தாங்க. டக்குன்னு கிராஸ் ஆகிட்டாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு தோணுச்சு. அட இவங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆளை காணா. சரி கை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே காணா. சரி உள்ளே போயிட்டாங்களா இருக்குது, உள்ளே போனால் பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு. அதே மாதிரி இந்த அண்ணா இருந்தாங்க. எப்போ வந்தீங்கன்னா என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்திருக்கிறாங்க, முன்னாடி போனாங்க பார்த்தேன். அதுக்குள்ளே விஸ்குன்னு கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணங்கிட்ட அக்காவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே நான் இந்த மாமாவை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சைட் பேசிகிட்டு இருந்தேன்னா, அவங்க சர்க்குலேஷனில் யாரோ மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுருந்தாங்க. அங்கே பேசிகிட்டு இருந்தேன். பின்னாடி தான் நின்றுருந்தாங்க. அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க, அங்கே பாரு சுதா நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு பேசலை, திரும்பி நின்றுக்கிட்டாங்க. எனக்கு அது தெரியல.
அவங்க திரும்பி நின்றது தெரியல. சரி நான் டக்குன்னு திரும்பினா அந்த அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், சுதா அப்போ தான் பேசிட்டு போனால் தான் நிற்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து இந்த மேட்டர்லாம் தெரியாது. அவங்க வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி சொன்னாங்க. சரி என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு வேண்டா வெறுப்பாக பேசின மாதிரின்னு தோணுச்சு. என்னன்னு தோணல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தோணல. சரி பார்த்தாச்சு பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பார்த்து இதே மாதிரி போனாங்கன்னா அவங்களே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க உண்மையாலுமே. சரி பேசிவிட்டு சரி போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கேட்டகரி வந்து அவங்க மாமாவுக்கு தான் ரிலேஷன் வச்சுக்கோங்களேன். ரிலேஷன்னா மாமாவோட எனக்கு பெரிய அத்தையோட ரிலேஷன், எங்கள் அத்தையோட ரிலேஷன், பெரியத்தையோட ரிலேஷன். மாமாவுக்கு பெரியம்மா இருக்காங்கள, அவங்களுடைய ரிலேஷன் ரொம்ப தூரத்து, ரொம்ப ரிலேஷனுங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் பழக்கம் அவ்வளோதான். அவங்க மூலமாக பழக்கமானவங்க, ரொம்ப க்ளோஸும் கிடையாது. ஆனால் நல்லா பேசுவாப்பில். பேசிகிட்டு இருக்கையில் அவங்ககிட்ட அப்படி தான் பேசிகிட்டு இருக்கையில் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி சர்க்குலேஷன், அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பேசுனது வந்து ரொம்ப தூரத்துறவுங்க, யாருன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. எங்கள் ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பெரிய காரியாச்சு, அதுக்கு கூட எங்களால் போக முடியல, ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கூட அவங்க ஃபீல் பண்ணிக்காமல் நார்மலாக பேசிகிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு மாமா பாரு அவள் வந்து இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்ன போய் இருக்குது, வந்து எவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா பாரு. சில விஷயங்கள்லாம் தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அவங்க சொன்னதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அப்படி சொன்னாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது நம்ம வழி போனால் நம்மளுக்கு மதிப்பு இருக்காதோ அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சில ஆளுகளை வந்து விட முடியறதுலேயும் நாமளும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சி பார்க்குறது, லாஸ்ட்டாலேயே விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா அவங்க செஞ்ச நன்றியை வந்து நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மற்றவங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன், மறந்துட்டா அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையாலுமே அப்படி தான் பேசுகிறாங்க. நான் மறக்கலை, யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க மறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது அவங்களுக்கு. அவங்க யாருக்கிட்டையுமே அட்டாச்மெண்ட் ஆகலைன்னா அந்த மாதிரி தானே ஆகும். உண்மை அதுதான். அவங்ககிட்டயே எல்லாம் பேசிட்டு கிளம்பி வரையில் கரெக்டாக அந்த ஊர் பையன் வந்து, அதாவது மேரேஜ் மாப்பிள்ளை இருக்காப்புலாம், மாப்பிள்ளை ஊர் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவள் ரொம்ப நாள் கழித்து அவளையும் மீட் பண்ணேன். சரி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு என்ன ஏதுங்கிறத அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ காமிச்சா, நான் என்னுடைய இது காமிக்க, பையனை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதை சொன்னேன். எல்லாருமே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க, நம்மளது மட்டும் ஏன் வைக்கிறதே இல்லை, எனக்கு ஆசையாக இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்படி தான் இருக்கும்ப்பா, கிட்டத்தட்ட நாங்கள் முடிச்சு 12th முடிச்சுட்டு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நானும் சொல்லிட்டு இருந்தேன், அவளும் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா எல்லாருமே போகிறாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் எல்லாம் போய் பார்த்தா, ஸ்கூலில் மீட்டிங் போட்டாங்க, வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி எப்படியோ பிடிச்சி ஃபோன் பண்ணி எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அந்த சுச்சுவேஷன் அமையவே மாட்டேங்குது. சரி பார்க்கலாம் எப்போ தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். அவளும் அந்த மாதிரியே தான் சொன்னேன், எனக்கு அப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பேசிவிட்டு சரிப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி இந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அவளை பஸ்ஸில் பார்த்தா. அப்போ மொபைல் நம்பர் வாங்கினா மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. சரி மொபைல் நம்பரை நான் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டு அவன் நம்பரை வாங்கிட்டு சரி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி பழைய ஆளுகளை வந்து சந்திக்கையில் அது ஒரு ஸ்கூல் ஞாபகமெல்லாம் வந்துச்சு. அவ்வளோ நானும் க்ளோஸு. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் கிளாஸ்லேயே அவள் தான் வந்து நல்ல கலராக இருப்பாள், நாங்களாம் மீடியம் தான். அவளே வந்து இந்த ஏஜில் பார்க்கையில் எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னை விட ஒரு மாதிரி டல் ஆகி ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், சம்திங் எது வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவளும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாள், டீச்சிங் ஃபீல்டு தான், மேத்தமேட்டிக்ஸ் தான், என்ன மாதிரி அவளும் மேக்ஸ் தான் எடுத்திருந்தான். ஸோ அதிலேருந்து ரிலீவ் ஆகிட்டா. பார்த்தோன்னே ஏன்ப்பா ஒர்க் போகிறது இல்லையா அப்படின்னு தான் கேட்ட போனோன்னே. எப்படி கேட்குற அப்படின்னா, அது ஃபேஸ் கட் பார்த்தாவே தெரியுது, வெளியே போனவே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, நீ வீட்டில் இருக்கிறது அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சரி கேட்டுட்டு எனக்கே தோணுச்சு, அவளும் அப்படி தான் சொன்னான். ஆமாம் போகிறதில்ல, அதனாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது வீட்லேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சில ஏஜுக்கு மேலே ஃபேமிலி ப்ராப்ளத்தினால ஏகப்பட்ட டென்ஷன் வருதுங்க. உண்மை அதுதான். அவள் ஃபேஸை பார்த்தோன்னே அப்படி தான் தெரிஞ்சுது. அதாவது எனக்கு நானே டல் ஆகிட்டேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வேறு. அதே மாதிரி தான் அவளும்.
அப்படியே அவ்வளோ சூப்பராக இருப்பா. என்னடா இவ இப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. மாமா நான் பரவாயில்லையாட்டம் இருக்குது. நான் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் இப்படி ஆயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப டல் ஆயிட்டா. மத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி நான் எவ்வளவோ பரவாயில்லையாட்டம் இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். உண்மையாலுமே அதே மாரி தான் எல்லா மேட்டருன்னு நெனைக்கிறேன். சில மேலே இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, நம்மள விட அதாவது பணக்காரரா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுல உண்மைதான். நாம வந்து அவைங்க கீழே இருக்கிறவங்களோட பெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கணும்ல. நான் அப்படிதாங்க. ஆக்சுவலாக நான் நார்மலாகவே அப்படிதான். மேலே இருக்கிறவங்கள எப்பவுமே கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறது என்னுடைய ஒரு மைண்ட் செட்டு. நீங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம்.